ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல. நேற்று ஒரு ட்ரேடர்ஸ் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பெங்களூரில் அதனால் அங்கே போயிட்டு இருந்தேன். இப்போது வீடியோ காலையில் வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஓவர் நைட்டில் என்னென்னா நடக்குது. இப்போது மறுநாள் பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது. ஸோ மார்னிங்கில் அப்டேட் கொடுத்தாலும் அதுவும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனு. ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். இப்போது நேற்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெபினார் குரூப்பில் என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். காலையில் உங்களுக்கு கேப் அப் ஆகும் அப்படி மென்ஷனும் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்பும் கிடச்சிது. கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ப்ரைஸ் அங்கேருந்து மேலே தான் போச்சு. இங்கேருந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு நம்முடைய ப்ரைம் குரூப்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது நம்ம ஃப்ரீ குரூப்லையும் அப்புறம் உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு எத்தனை மணிக்கு மேலே போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. 9 மணி 20 நிமிஷமா 9 மணி 19 நிமிஷம். அதுக்கு முன்னாடியே கூட பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூ பாருங்கள் அப்படின்னு. 9 மணி 13 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டு எந்த மாதிரி மேலே மூவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணுற விஷயங்கள். அதே மாதிரி இது நான் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குரூப்லையும் ஷேர் பண்ணுவேன். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி வியூஸை. ஒரு சில ப்ரைம் குரூப்பில் என்ன கிடைக்குன்றாங்க. ப்ரைம் குரூப்ஸ் இது மட்டும் தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. நாலேஜ் கிடைக்கணுன்னா நீங்கள் வெபினார் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை சார், இதுவே எங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ குரூப்லேயே வாட்ச் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சார். இது நடந்து முடிஞ்ச சார்ட்டு. நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அதாவது 3ஆம் தேதி ஜூலை என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். உங்களுக்கு குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது காலையில் நிலவரப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23,350 ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. அதாவது இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 மணி ஆகிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுத்துங்க. ரைட்டுங்களா? சரி, அப்போது இங்கேருந்து 100 புள்ளிகள் அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்தவரையிலும் ஓப்பன் நேற்றோடைய மார்க்கெட் எண்டிங் இருந்துச்சு. அங்கேருந்து கணக்கு காமிக்குது. அப்போ கிட்டத்தட்ட 24,320 330 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காமிக்குது. அப்போது நமக்கு இன்றைக்கும் தெரிஞ்சு ஒரு கேப் அப்கான சினாரியோ தெரிஞ்சு இன்றைக்கி. ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி கேப் அப் மாதிரி, அதாவது இன்றைக்கும் அதே மாதிரி ஓப்பன் ஆகணும் ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியும், ஓப்பன் ஆனோன்னு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதா தெரியாது. ஆனால் என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நம்மளால் ஒரு யோகிக்க முடியும். அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, சப்போர்ட் இருக்கா, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஒரு ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போகிறாங்க. அதாவது இந்த 24,250 ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 50 ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் இது. நான் 10 மினிட்ஸ் டைமில் ஷூட் பண்ணிக்கிறேன். அதை 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 24,240க்கு 250 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கேப் அப் 100 புள்ளிகள் இங்கேருந்து அதிகரித்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆகுது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். இது நமக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 24,200 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளும் வீடியோ எண்டில் டைம் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லைன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய எஃபர்ட் பண்ணி பண்ணுறோம். இந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம். இதனால் எனக்கு எதுவும் காசு கிடைக்கும். நிறைய நான் லைக் பண்ணால் உங்களுக்கு காசுக்கு போயிடும். சம்பாதிப்பாங்க அவங்க. அதை வச்சு கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் நிறைய காசு கிடைக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம்லாம் எதுவும் வர போகிறது கிடையாது. ஏன்னா ஆடு கூட டிசபிள் கூட பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக இவ்வளோ எஃபர்ட் பண்ண சொல்ல உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைக்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ என்ன ஒன்றா மக்கள் ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா கூட ஒரு 25 பேர் லைக் பண்ணுறாங்க, ஒரு 500 பேர் பார்த்தாங்கன்னா ஒரு 150 பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம யூடியூப் வீடியோஸ் இருப்பேன். நானும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸ் அதே கான்செப்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் பணம் சம்பாதிக்கணும், யூடியூப் வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ வேறு சப் ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மூலிமா காசு சம்பாதிப்பாங்க. அப்படி டியூஷன்ஸ் கிளாஸஸ் வராங்க, அதுக்கு மூலிமா சம்பாதிப்பாங்க. தவிர யூடியூப்லேருந்து யாரும் காசு சம்பாதிக்க மாட்டாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் லைக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? சரி, இப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. கேண்டில் ரெட் கலர் கேண்டலாக வருதுன்னு வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இது ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட்டுங்களா? சினாரியோ நம்பர் 1. சரி சார், இல்லை மார்க்கெட்டு அகெயின் நேற்று மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டலோட க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி இதில் வர கரெக்ஷனில் சின்ன பிரேக் அவுட்டில் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேட்ச் பண்ணி டக்குன்னு வெளியே வர வழி பாருங்கள். நம்ம நேற்று எப்படி வெளியே வந்தோம் இமீடியட்டாக அந்த இடத்துல
அந்த இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். இது 1 மினிட்டில் நம்ம இங்கேருந்து மூமெண்டம் கேட்ச் பண்ணிட்டோம். அப்போ இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அப்போது இதே மாதிரி தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் கூட மார்க்கெட்டு எப்படி அதை ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இல்லைப்பா ஃபஸ்ட் கேனில் வந்து இந்த மாதிரி ஒரு மேலே கீழே இந்த மாதிரி குச்சி மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே நம்ம ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு கீழே நம்ம ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது 10 மினிட்ஸ் டைம் 15 மினிட்ஸ் இருந்தாலும் சரி 10 மினிட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு மூமெண்டம் சொல்கிறாங்களா அது வந்து ரொம்ப குயிக்காக. காரணம் என்ன, இந்த மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ 1 மினிட் டைம் கேனல் கிரியேட் ஆகுதுன்னா இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துடும். அப்போது நமக்கு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மூமெண்ட்டை கட் பண்ணிவிடுங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது மூமெண்டம் நேற்று வந்து நல்ல மூமெண்ட் ஆச்சு அதில் நிஃப்டி 50ல். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஃபஸ்ட்டு மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸு மேலே ஏறவில்லை, கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ இதில் நாம் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா, நம்ம இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேம்னு வரலாம். மார்க்கெட் எங்கே ட்ராவல் ஆகிட்டுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச், அதாவது ரேஞ்ச் எப்படின்னா இப்போ ப்ரைஸு மேலே இங்கேருந்து மூவ் ஆச்சு இல்லைங்களா, அதாவது இங்கேருந்து மூவ் ஆகிட்டு கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த கரெக்ஷனில் அகைன் பிக்கப் எடுக்க ட்ரை பண்ணுச்சு. அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டு இதுக்கு சப்போர்ட் லெவல் தேவைப்படும் அப்படின்னா இது வரணும். இந்த லெவல் தான் சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதில் இந்த லெவல் தான் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகணும். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இந்த பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுத்த ஆங்கிளில் மூவ் ஆகும். ப்ரைஸு 58,600 அந்த மாதிரி லெவல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 58,800 2 லெவலும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். ப்ரைஸ் நமக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸ் திரும்பாத வரை நம்ம எதுவும் பண்ண முடியாது. திரும்பினா தான் நமக்கு ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்க முடியும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அங்கே சின்ன விஷயங்கள் நடக்குது. இந்த இடத்துல நமக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 200 EMA சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது, இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். க்ளீன் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் வந்து பின்னாடி சொல்கிறது முன்னாடி சொல்கிறவங்க இது வந்து ஆக்சுவலாக கண்ணு முன்னாடியே பார்க்குறீங்க. ஸோ இது எந்த மாதிரி ரியாக்ட் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆக சொல்ல இது லெவல் ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி உடச்சிச்சு, இதில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னப்போ திரும்ப நம்ம இன்ட்ரடேக்காக நம்ம 58,300 58,400 கூட நீங்கள் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி வியூனா நம்ம நிஃப்டி 50ல் என்ன எதிர்பார்த்தோமோ சேம் அதே மாதிரி தான் ஒரு கேப் அப்கான சினாரியோ தான். கேப் அப் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த 77,800 கிட்ட ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ அங்கே தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல ஓப்பன் ஆன சேம் நம்ம நிஃப்டி 50ல் என்ன சொன்னமோ அதே தான் இதில் அப்ளை பண்ணுங்கள். ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கேண்டில் அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட் கேண்டிலோடைய க்ளோசிங் கொடுக்குற பேஸ் தான். ஃபஸ்ட் கேண்டில் இது மாதிரி மேலேயும் போகாமல் கீழே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம டவுன் சைடுக்கான வியூ. டக்குன்னு சேலில் போய் உடனே என்ட்ரி எடுக்காதீங்க. வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்துங்க, இல்லைனா அமைதியாக இருந்துருங்க. பரவாயில்ல, நமக்கு ட்ரேட் எடுத்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணலாம், நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சாலிடாக க்ளோஸ் கொடுக்குறாங்கன்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சது மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.